இன்றைய நாளில் உங்கள் மத்தியில் ஆமேன் வேதாகம கல்லூரியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய சபையின் பாஸ்டர் ஆமேன் வேதாகம கல்லூரியில் படித்து வருகிறார். அது மட்டுமல்ல, தான் படித்த காரியங்கள் மற்றவர்களும் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை பாரம் அவருக்கு இருப்பதை நான் புரிந்து கொண்டேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சிலர் படிப்பார்கள், தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வார்கள், அடுத்தவனுக்கு கூட சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சொல்லிக் கொடுத்தா தங்களை விட வளர்ந்து விடுவார்கள் என்கின்ற ஒரு அச்சம். இந்த விதமான அச்சம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் நமக்கு கிடைக்கின்ற எல்லாமே தேவனிடத்தில் இருந்து வருகிறது. இன்னொரு மனிதனுக்கு ஒரு காரியம் கிடைக்கக்கூடாது என்று நாம் நினைத்து கொண்டு இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் அதை அளவுக்கு அதிகமாக அந்த மனுஷனுக்கே கொடுத்துருவார். யாருக்கெல்லாம் எதெல்லாம் கிடைக்கக்கூடாது என்று நாம் நினைக்கின்றோமோ அவற்றை ஆண்டவரை அவர்களுக்கு கொடுத்து விடுவார். அதனால் அதை குறித்தெல்லாம் நம்ம யோசிக்காமல் நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எனவே அந்த விதமான ஒரு தன்மை உங்களுடைய சபை பாஸ்டருக்கு இருக்கிறது. வேதத்தை முறைப்படி படிப்பதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார். அந்த விதமாக ஊழியம் செய்கின்ற மற்றவர்களும் ஊழியத்தில் ஆர்வமுள்ளவர்களும் அந்த விதமாக படிக்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. அவருடைய வாஞ்சை மட்டுமல்ல, அது என்னுடைய தனிப்பட்ட வாஞ்சை. என்னுடைய ஊழியத்தில் முக்கியமான ஒரு காரியம், வேத சத்தியங்களை தமிழ் கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் புத்தகங்கள் எழுத ஆரம்பித்த நாளில் இருந்து அதுதான் என்னுடைய வாஞ்சை. ஆமேன் வேதாகம கல்லூரி ஐரோப்பாவில் ஊழியர்களை பயிற்றுவிக்கின்ற விதமாக பல காரியங்களை செய்து வருகிறது. குறிப்பாக இந்த ஆமேன் வேதாகம கல்லூரி, நாளைய நாளில் இதை குறித்து அதிகமாக விரிவாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். ஐரோப்பாவில் இருக்கின்றவர்களை அவர்களுக்கு வேத சத்தியங்களை கற்றுக் கொடுத்து ஊழியத்தில் அவர்களை வளர்த்து விடுகிறதும், இங்கு இருக்கின்ற சபைகளை ஸ்திரப்படுத்துவதும் ஆமேன் வேதாகம கல்லூரியினுடைய முக்கியமான நோக்கம். ஒவ்வொருத்தரும் வந்து சபைகள் போட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த விதமான ஒரு நோக்கம் அல்ல. சில நேரங்களில் சிலர் அந்த விதமாக நினைத்து எங்களை கண்டு பயந்து விடலாம். சபை நடத்துவது லேசான காரியம் அல்ல. நான் சாகிறதுக்கு முதல்ல என்னுடைய ஒரு ஆசை இருக்குது, ஒரு புத்தகம் எழுதணும். அந்த புத்தகத்துக்கு தலைப்பு என்னன்னு சொன்னா, பாஸ்டரின் பாடுகள். சரியா? அது ரொம்ப லேசான காரியம் அல்ல. நிறைய பேர் பாஸ்டர் ஆகிட்டு அதை விட்டுட்டு போக மனமில்லாத நிலையில் இருப்பார்கள். ஆனால் அது லேசான காரியம் அல்ல. ஆண்டவருடைய கிருபை தாங்கி வழி நடத்துகிறதாக இருக்கிறது. பாஸ்டர் ஜெயராஜ் இந்த ஆமேன் வேதாகம கல்லூரியை பல வருஷங்களாக நடத்தி வருகின்றார். அவருடைய அந்த தரிசனம் என்னையும் கவர்ந்து இழுத்ததன் நிமித்தமாக வேதாகம கல்லூரியோடு சேர்ந்து பல காரியங்களை நான் செய்து வருகிறேன். இன்றைய நாளில் இந்த வேதாகம கல்லூரியினுடைய இந்த வருடத்திற்கான கருப்பொருள், இயேசுவை அறிவோம், இயேசுவை அறிவிப்போம். இதை குறித்து நிறைய காரியங்களை நாம் பேசலாம், இயேசுவை அறிந்து கொள்வதை குறித்து, அறிவிப்பதை குறித்து. ஆனால் நான் 3 முக்கியமான விஷயங்களை யோவான் எழுதிய முதலாம் நிருபத்தை அடிப்படையாக வைத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இப்ப இந்த இயேசுவை அறிந்து கொள்வதும் அவரை அறிவிப்பதும் நம்முடைய முக்கியமான பணியாக இருக்கிறது. அதற்கு 3 காரியங்கள் நம்மில் இருக்க வேண்டும். 1, நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். 2வது, பாசமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருந்தால் மட்டும் போதாது, நாம் எப்படி இருக்கணும்? பாசமாக இருக்கணும், அன்புள்ளவர்களாக இருக்கணும். வம்புள்ளவர்களாக இருக்கக்கூடாது, அன்புள்ளவர்களாக இருக்கணும். 3வது காரியம், பகுத்தறிவுடன் இருக்கணும், அறிவற்றவர்களாக இருக்கக்கூடாது. எனவே இந்த 3 காரியங்களையும் நாம் 1 மணி நேரத்திற்குள் சுருக்கமாக நாம் பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த இயேசுவை அறிந்து கொள்வது ஏன் அவசியம் என்று நாம் பார்க்கும்போது, யோவான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக அவர் ஜெபிக்கின்றார்.
அந்த ஜெபத்தில் 3ஆம் வசனத்தில் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நாம் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கின்றோம். அந்த நித்திய ஜீவனை குறித்து இயேசு கிறிஸ்து கொடுத்த வரைவிலக்கணம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப இயேசுவை நாம் அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். இந்த அறிவு 2 விதமாக நமக்கு கிடைக்கலாம். ஒரு குறிப்பிட்ட விதமான அறிவில் எந்த பிரயோஜனமும் இல்லை, அது தலை அறிவு. தலை அறிவு அதிகரிக்க அதிகரிக்க என்ன நடக்கும்? தலை பாரம் கூடிரும். அப்ப நம்ம தருதலைகளாக மாறிவிடுவோம். தலைவலியும் அதிகரிக்கும், நமக்கும் தலைவலி அதிகரிக்கும், மற்றவர்களுக்கும் நம்மால் தலைவலி அதிகரிக்கும். அதனால தான் நம்ம தருதலைகளாக மாறிவிடுவோம். ஒரு பிரயோஜனமும் யாருக்கும் இல்லாத நிலையில் மாறிவிடுவோம். நம்ம வேதத்தை கரைத்து குடித்து வேதாகம அகராதிகளாக மாறிடலாம். பைபிள்ல அதிக காலம் வாழ்ந்த மனிதன் யார், கொஞ்ச காலம் வாழ்ந்த மனிதன் யார், குட்டையான மனிதன் யார், நெட்டையான மனிதன் யார், இப்படி வேதத்தில் இருக்கின்ற விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். இது ஒரு குறிப்பிட்ட விதமான அறிவு. இது வெறும் ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாதுன்னு சொல்லுவாங்க தானே, அந்த மாதிரி அறிவு. விஷயம் தெரியும், ஆனால் அது வெறும் தலையறிவு மட்டும்தான். ஆனால் வேதத்தில் இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது அந்த அறிவு அனுபவ அறிவாக இருக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்து கானா என்ற இடத்தில் இருந்த கானா என்ற ஊரில் நடைபெற்ற ஒரு திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக்கினார் என்பது தலையறிவு, சரியா? ஆனால் அந்த சம்பவத்தை நாம் வாசித்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் இயேசு செய்தார் என்று சொன்னால் அது என்னது? அனுபவ அறிவு. தண்ணீரை திராட்சரசமாக்கிய போது இயேசு என்ன செய்கிறார்? ஒன்றை இன்னும் ஒன்றாக மாற்றுகிறார். நம்மிலும் மாற வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் மாறாம இருக்கிறதுனால தான் நாம் எப்படி இருக்கிறோம்? நாறிக்கொண்டு இருக்கிறோம். மாற்றம் இல்லை என்றால் நாற்றம் தான் இருக்கும். அதனால மாற்றம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவசியம். பிறகு சுவையற்ற தண்ணீரை சுவையுள்ள ரசமாக மாற்றினார். அப்ப சுவையற்ற நம்முடைய வாழ்க்கையையும் இயேசு சுவையுள்ளதாக மாற்றுகிறார். அப்ப அந்த அற்புதம் என்ன செய்கிறது? என்றோ நடந்த ஒரு காரியத்தை மட்டும் அறிந்து கொள்வது தலையறிவு. ஆனால் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு செய்த காரியம் இன்றைக்கும் நம் வாழ்வில் நடைபெறுகின்ற விதமாக அவரோடு ஒரு தொடர்பு, உறவு நமக்கு ஏற்படுவது அனுபவ அறிவாக இருக்கிறது. இப்ப பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்கிறார். அந்த அறிவு அனுபவ அறிவு. சில நேரங்களில் இயேசுவை குறித்து அதிகமாக நாம் ஆராதனைகளில் பாடுகிறோம். இயேசு நல்லவர், வல்லவர் என்றெல்லாம் நாம பாடிவிட்டு வீட்டுக்கு போய் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கொடுமைகள் நடக்கிறது, ஆண்டவர் உண்மையிலேயே நல்லவரா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வந்தா நம்ம பாடுறது ஒரு மாதிரி, வாழ்றது வேற மாதிரியாக இருக்கும். இப்ப நாம் பாடுவது, நாம் பிரசங்கிப்பது, செய்வது, வேதத்தில் வாசிப்பது அத்தனையும் நம்முடைய வாழ்க்கை அனுபவமாக இருக்க வேண்டும். எனவே அந்த விதமாக இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடைய வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இன்றைய வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கின்றார். அவர் என்ன செய்வார்? நம்மில் மாற்றத்தை கொண்டு வருவார். அதை நோக்கி நாம போகணும். இப்ப இன்றைய கிறிஸ்தவம் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், நாம் ஆராதிக்கின்றோம், பாடல்களை பாடுகிறோம், ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோம். ஆனால் அது
நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாத ஒன்றாக போய்விடுகின்றது. நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடாது. நாம இன்றைக்கு கொஞ்சமாவது வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அதனாலதான் இந்த யோவான் எழுதிய முதலாவது நிருபத்தில் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்பதை குறித்து நிறைய காரியங்களை சொல்கின்றார். இயேசுவை அறிந்த ஒரு மனிதன், நான் 3 காரியங்களை மட்டும் இங்கு அதில் இருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது என்னது? அவன் எப்படி இருப்பான்? இது 3ஐயும் மறந்துடக்கூடாது. பரிசுத்தமாக இருப்பான். நாம பரிசுத்தமாக இருக்கணும். யாராவது வாசியுங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் சொல்லியும் இருளே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இப்ப கிறிஸ்தவர்கள் பொய் சொல்வார்களா? அதிகமாக சொல்வார்கள். எப்ப தெரியுமா? இந்த ஆராதனை பாடல்களை பாடும்போது. பாட்டு யாரோ எழுதியிருப்பார்கள். அந்த பாட்டு பாடலை எழுதியவருக்கு வாழ்க்கை அனுபவமாக இருக்கும். நாம அதனுடைய ராகத்தினால் கவரப்பட்டு நாம பாடுகிறோம். ரொம்ப நல்லா இருக்கு, அபிஷேகமான பாட்டு அப்படின்னு நம்ம பாடுறோம். ஆனால் நாம் அபிஷேகமான பாட்டு என்று எதை வைத்து சொல்கிறோம்? பாட்டினுடைய ராகத்திலும் தாளத்திலும் நாம் மயங்கியதன் நிமித்தமாக அது ரொம்ப அபிஷேகமான பாட்டு என்று சொல்கிறோம். பாடல் வரிகளுக்கு நாம் கவனத்தை, மனதை செலுத்துவதில்லை. இப்ப பாருங்க, ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு பாடி இருக்கிறார், வேறு ஒரு ஆசை இல்லை. அப்படி கேட்டிருக்கிறீங்களா அந்த பாட்டு? அவருக்கு அதை பாடலாம். ஏன்? அவருக்கு மனைவியா பிள்ளையா என்ன ஒண்ணுமே இல்லை. அவருக்கு ஆண்டவர் மட்டும்தான். அதை தவிர வேற எதுவுமே அவருக்கு இல்லை. நாம 1000 கவலைகள், 1000 யோசனைகள், பிள்ளைகளை குறித்து, மனைவியை குறித்து, நம்மை குறித்து. அப்ப இவை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு வேற ஒரு ஆசை இல்லை என்று நாம் பாடினால் அது பொய்யாக இருக்கும். இதெல்லாம் நம்ம சீரியஸா நம்ம எடுக்கிறது இல்லை. ஆனா நம்ம கவனமாக இருக்கணும். வேதம் என்ன சொல்கிறது? நம்முடைய வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம கணக்கு கொடுக்கணும். பாடுற பாட்டுக்கு கணக்கு கொடுக்கணுமான்னு கேட்டாலும் அது வாயிலிருந்து தானே வருகிற வார்த்தைகள். சரி, அப்ப இந்த பகுதியில் என்ன சொல்கிறார்? முழுசும் வாசித்துட்டீங்களா? 9 வரைக்கும் வாசிங்க. 9 இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். சரி, அவர் அந்த பகுதியை தொடங்கும் போது என்ன சொல்கிறார்? தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. கொஞ்சம் கூட என்னது? அவரில் இருள் இல்லை. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம். தேவன் ஒளியாக இருக்கிறார். எனவே அவரோடு நமக்கு ஐக்கியம் இருந்தால் நாமும் ஒளியில் நடக்கிறவர்களாக இருப்போம். அப்ப ஒளியில் இருத்தல், இருளில் நடத்தல், இந்த விதமான வார்த்தைகளை யோவான் உபயோகிக்கிறார். தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லும் போது என்ன அர்த்தத்தில் இந்த இடத்தில் யோவான் சொல்கிறார் என்றால், தேவன் பூரணமான பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவரில் கொஞ்சம் கூட பாவம் இல்லை. அதனால்தான் இந்த பகுதியில் அவர் இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிக்கும் என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம், ஒளி, தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று இந்த பகுதியில் யோவான் சொல்லும் போது தேவன் பூரணமான பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் பாவத்தை குறித்தும் சொல்கிறார்.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். ஆனாலும் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராக இருக்கிறார். இப்ப நாம் பாவ சரீரத்தில் இருக்கிறோம், பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆனாலும் இயேசுவின் மூலமாக நமக்கு தேவனோடு ஒரு உறவு, ஐக்கியம் இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39ஆம் கடைசி வசனம் என்று நினைக்கிறேன். 5-6ஆம் அதிகாரத்தில், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்கள்? பூரண சற்குணராய் இருங்கள். அப்ப நம்ம சற்குணராக இருக்கணும், பரிசுத்தராக இருக்கணும். அப்படின்னா இந்த பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். இப்ப வேதாகமம் தமிழ் மொழியில எழுதப்படல, நாம வைத்திருக்கிறது ஒரு மொழிபெயர்ப்பு. இப்ப நமக்கு பரிசுத்தம் அப்படின்னா சுத்தம், தூய்மை, இந்த மாதிரி அர்த்தங்கள் நமக்கு வருது. ஒரு பாத்திரம் ரொம்ப அசுத்தமாக இருக்குது, ஊத்தையா இருக்குது, கழுவி நம்ம சுத்தப்படுத்துகிறோம். இப்ப நாம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது நம்ம நல்லா குளிச்சு நல்ல இந்த ஷவர் ஜெல் எல்லாம் போட்டு அப்படியே வாசனை கமகமன்னு வருகிற அளவுக்கு போட்டு இருக்கிற எல்லா ஊத்தையையும் நீக்கி நம்ம சுத்தமா இருக்கலாம். அப்ப நமக்கு சுத்தம்னா அந்த மாதிரி ஒரு அர்த்தம் தான் வருது. ஆனால் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்தம் என்பதற்கு உபயோகிக்கப்பட்ட சொல் வித்தியாசமானது, வேறு பிரிக்கப்பட்டது என்ற அர்த்தங்கள் உள்ளது. இப்ப நம்ம ஒரு மொழிபெயர்ப்பை வைத்திருக்கிறோம். நம்முடைய மொழியில் ஒரு விஷயத்தை நாம சொல்லும் போது நாம் ஒரு அர்த்தத்தோடு சொல்வோம், இன்னொரு மொழி பேசுகிறவன் தவறாக புரிந்து கொள்வான். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். நான் ஒரு தரம் இலங்கையில பிரசங்கம் பண்ணும்போது அவன் ஒத்த காலில் நிற்கிறான் அப்படின்னு சொன்னேன். அது சிங்களத்தில் ஒருத்தர் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். மொழிபெயர்த்தவர் என்ன சொன்னார்? நொண்டி மனுஷியா அப்படின்னா, நொண்டி மனிதன். ஒத்த காலில் நிற்கிறானா அர்த்தம் என்னது? பிடிவாதமாக இருக்கிறான். அப்ப பிடிவாதமா இருக்கிறான் என்பது நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொரு மொழியை சேர்ந்தவர்களுக்கு எனது தெரியாது, நாம் என்ன விதமாக ஒரு சொல்லை உபயோகிக்கிறோம் என்பது தெரியாது. இது தெரியாததுனாலதான் நம்ம நாட்டில் என்ன நடந்திருக்கு? இனங்களுக்கிடையே ஒரு இனத்தை இன்னொரு இனம் புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை வந்திருக்கு. அப்ப இந்த மொழியை நாம் சரியாக அறிந்திருந்தால், படித்திருந்தால் அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். இப்ப வேதம் எழுதப்பட்டது பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற ஒரு சில வசனங்கள் அரமேய மொழியில் எழுதப்பட்டது, யூதர்கள் பாபிலோனுக்கு போயிருந்ததன் நிமித்தமாக. இப்ப புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஆனால் இந்த பரிசுத்தம் என்ற சொல் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே அர்த்தத்தில் தான் ரெண்டு மொழியிலும் அந்த அர்த்தம் இருக்கிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆலயத்தில் இருந்த பாத்திரங்கள் பரிசுத்தமானவை, தேவனுக்கு பரிசுத்தமானவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கழுவி சுத்திகரிக்கப்பட்டது என்ற அர்த்தத்தில் இல்லை. அந்த பாத்திரங்கள் சாதாரணமான பணிகளில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டு ஆலயத்தில் தேவனுடைய காரியங்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கி வைக்கப்பட்டது. இப்ப நம்ம சர்ச்சில் ஒரு கிட்டார் வச்சிருக்கிறோம்னு வைங்களேன், அது சர்ச்சுக்குரிய கிட்டார், இந்த சவுண்ட் சிஸ்டம். நாம் என்ன செய்ய மாட்டோம்? இந்த சவுண்ட் சிஸ்டத்தை தூக்கி கொண்டு போயிட்டு நடக்கிற ஒரு பர்த்டே பார்ட்டியில உபயோகிக்க மாட்டோம். நீங்க என்ன பண்றீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம சர்ச்சிலலாம் அப்படித்தான் ஒரு ரூல் போட்டு வச்சிருக்கிறோம். இல்லைன்னா ஆளாளுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருவாங்க, அப்புறம் வாங்குறதுக்கு காசு இருக்காது. அதனால இது சபையினுடைய உபயோகத்துக்கு மட்டும். அப்ப எபிரேய கிரேக்க மொழிகளில் வேதம் எழுதப்பட்ட காலத்தில் நாம் என்ன சொல்லலாம்? அந்த சவுண்ட் சிஸ்டம் பரிசுத்தமானது, இந்த கிட்டார் பரிசுத்தமானது, வேறு பிரிக்கப்பட்டது, வித்தியாசமானது. அதான் இந்த பரிசுத்தம் என்ற சொல்லினுடைய அர்த்தம். இப்ப தேவன் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? மக்கள் நிறைய தெய்வங்களை எல்லாம் உருவாக்கி வழிபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் நாம் வழிபடுகிற தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல.
அவர் வித்தியாசமானவர். மற்ற தெய்வங்கள் எல்லாம் மனிதர்களுடைய கற்பனையினால் உருவாக்கப்பட்ட புராண தெய்வங்கள். ஆனால் நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஜீவனுள்ள நிஜமான தேவன். அதுதான் அங்க சொல்லப்படுகிறதை தவிர, இந்த பரிசுத்தம் என்ற உடனே சிலர் பாருங்க, பரிசுத்தம்னா என்னது? சிரிக்கவே மாட்டாங்க. நானும் முந்தி அப்படித்தான் இருந்தேன். இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முதல்ல நான் போன சபையில பரிசுத்தம்னா என்னது? எப்படி இருக்கணும்? சிரிக்கலாம் கூடாது. அதனால நம்ம ரொம்ப சீரியஸாக தான் பிரசங்கம் பண்ணுவேன். அதனால கனடாவில் ஒரு தரம் கொஞ்சம் ஆக்கள் என்னை கூப்பிட்ட முதல் தடவை நான் கனடாவுக்கு போகும்போது என்னை கூப்பிட்ட பாஸ்டருக்கு சொல்லியிருக்கிறாங்க, அவர் நீங்கள் கூப்பிடுறீங்க பரவாயில்லை, கனடாவுக்கு வாராரு பரவாயில்லை, ஆனால் அங்கே யூகேல எங்கேயாவது, யூகேல அந்த நேரம் நான் ஸ்ரீலங்கால இருந்து போனேன், ஸ்ரீலங்காவில் எங்கேயாவது கடையில் சிரிப்பு இருந்தால் ஒரு 5 கிலோ சிரிப்பை வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்படி. ஏன்னா அந்த மாதிரி சிரிச்சா பாவம். அந்த மாதிரி இது பரிசுத்தம் அல்ல. சிரிப்பு வந்தா என்ன செய்யணும்? சிரிக்கத்தான் வேணும். சிரிக்கிறவர்களோட சிரிங்கள், அழுகிறவர்களோட அழுங்கள். அப்படிதான் வேதம் சொல்கிறது. அதாவது நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால், வழக்கமாக மற்ற மனிதர்கள், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அவர்களுடைய நடை உடை பாவனைகளை, அவர்களுடைய சிந்தனைகளை பின்பற்றி போக வேண்டாம். இப்ப நடை உடை பாவனைகளை எல்லாம் போட வேணாம்னு சொன்னா, ஷர்ட் போட வேணாம், சூட் போட வேணாம், வித்தியாசமான ஒரு ஆடையோட வாங்கன்னு சொல்லல. ஆடைகள் பண்பாக இருக்கணும். இந்த உலகத்தினுடைய நோக்கு எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி நம்முடைய நோக்கம் இருக்கக்கூடாது. நம்முடைய லட்சியம், வாழ்க்கையினுடைய இலக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாம் வித்தியாசமாக இருக்கணும். அப்ப நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம் என்றால் நம்மள ஒரு வித்தியாசம் காணப்படணும். அதனால்தான் நம்ம வேறு பிரிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப சபை என்ற வார்த்தை, எக்லீசியா என்ற கிரேக்க வார்த்தை, அதனுடைய அர்த்தம் வெளியே அழைக்கப்பட்ட மக்களினுடைய ஒன்று கூடுதல். உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாத்தானின் பிடியிலிருந்து இயேசுவினால் விடுவிக்கப்பட்டு அந்த நிலையிலிருந்து வெளியே வரவழைக்கப்பட்ட மக்கள். நம்மளாம் ஒன்று கூடி வரும்போது நம்ம சபையாக இருக்கிறோம். நம்ம வித்தியாசமானவர்கள். நம்முடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கணும். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பேசுகிற மாதிரி கூடாத வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. சிலர் சர்ச்சில் மட்டும் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. வீட்டுக்கு போனால் அது பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சர்ச்சில் ஒரு மாதிரி, வீட்டில் வேற மாதிரி, வேலை செய்கிற இடத்துல இன்னொரு மாதிரி அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கக்கூடாது. நம் மாதிரிகளாக இருக்கணும், அது வேற விஷயம். மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப நாம் பரிசுத்தமாக இருக்கணும். இந்த பரிசுத்தமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் யோவான் சொல்கிறார். வாசிங்க பாப்போம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறான். அவர் நம்மை நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். சரி, அதுல என்னது? இப்ப நீங்க என்னது வாசித்தீங்க? 1 யோவான் 3:24. 1 யோவான் 3:3 வாசிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அப்ப நாமும், அதாவது தேவன் பரிசுத்தமாக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்கணும். இப்ப பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை என்னது? நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். நடக்கைகள் எல்லாவற்றிலும், அது எதுவாகவும் இருக்கலாம். நாம் எப்படி இருக்கணும்? வித்தியாசமாக இருக்கணும். ஆண்டவருடைய கட்டளைகள் என்ன சொல்கிறதோ அதன்படி நாம இருக்கணும். அப்படி இருக்கும்போது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இப்ப பரிசுத்தமாக இருக்கிறோம், வித்தியாசமாக வேறுபிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதற்காக எல்லாத்தையும் துறந்து இமயமலையில போய் சாமியாகணும்னு வேதம் சொல்லல. இந்த உலக வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு படைத்து கொடுத்திருக்கிறார். இதுல நாம
சந்தோஷமாக குடும்பமாக வாழ்க்கையை அனுபவிப்பது ஆண்டவருடைய சித்தம். சிலர் பாருங்க, சிலர் சாப்பிட மாட்டாங்க. அது சாப்பிட்டா பாவம், அது சாப்பிட்டா பரிசுத்தம் குறைஞ்சிரும். அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய சரீரத்துக்கு எது ஒத்து வரலையோ அதை தான் நம்ம சாப்பிடக்கூடாது. நமக்கு இது விருப்பம் இல்லையோ அதை வேண்டாம் வெறுப்பாகவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் சரீரத்துக்கு ஒத்து வராது. மற்றபடி நாம் சந்தோஷமாக இந்த உலக வாழ்க்கையை அனுபவிப்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. இப்ப பாவம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது நிறைய கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். எல்லா கட்டளைகளையும் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு வரிக்குள்ள அடக்கிடலாம், திருக்குறள் மாதிரி. ஒண்ணு என்னது? ஆண்டவர் அருவருக்கிற முதலாவது காரியம் விக்கிரக வழிபாடு. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையை, வழிபாட்டை இன்னொரு மனிதனுக்கோ இன்னொரு சிலைக்கோ இன்னொரு பொருளுக்கோ கொடுப்பதுதான் விக்கிரக வழிபாடு, ஐடாலட்ரி. ரெண்டாவது இமாராலிட்டி, அதாவது ஒழுக்கக்கேடு. ஆண்டவர் சில ஒழுங்கு முறைகளை மனித வாழ்க்கைக்கு வைத்திருக்கிறார். ஆதாமுக்கு என்ன செய்தார்? எத்தனை மனைவிகளை கொடுத்தார்? ஒன்னே கண்ணை கண்ணுன்னு, கண்ணை கண்ணு மட்டும் ஆண்டவர் 2 கொடுத்துட்டார். அது வேற விஷயம். ஆனா துணை ஒண்ணுதான். கொடுத்தது பெண்ணை தான் கொடுத்தாருன்னா, ஆணுக்கு இன்னொரு ஆணை கொடுக்கல. வேற என்ன செய்யல ஆண்டவர்? ஒரு ஆணுக்கு ஒரு பெண், அது ஆயுள் முழுவதும் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒழுக்கத்தை ஆண்டவர் சிருஷ்டிப்பில் ஏற்படுத்தினார், மனிதனை சிருஷ்டித்த போது. அப்ப அதை மீறுகிற காரியங்கள் எல்லாம் ஒழுக்கக்கேடான செயல்களாக இருக்கு. அப்ப இந்த ரெண்டும் தான், நீங்க பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் எல்லாவற்றையும் பார்த்தீர்கள் என்றால், ஒண்ணு இந்த விக்கிரக வழிபாட்டுக்கு எதிரானதாக இருக்கும், இல்லை என்றால் ஒழுக்கக்கேட்டுக்கு எதிரானதாக இருக்கும். நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும். அப்ப நாம பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். இப்போ 1 யோவான் 2:6 வாசிங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சரி, அதுக்கு மேல உள்ள வசனத்துல சொல்லி இருப்பார், அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இங்க என்ன சொல்கிறார்? அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் அவர் நடந்தபடியே நடக்கணும். பேதுருவினுடைய நிருபத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படி அவைகளை வைத்து போயிருக்கிறார். இப்ப நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு சொன்னா, இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்த போது எப்படி வாழ்ந்தாரோ அந்த மாதிரி வாழணும். அவர் மனிதனாக வந்ததினுடைய நோக்கம் நம்முடைய பாவத்தில் இருந்து நம்மை மீட்பதற்காக. ஆனா அதிலிருந்து வருகிற இன்னொரு விஷயம் என்னது? அவருடைய உதாரணமான மாதிரியான வாழ்க்கை முறை. இப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும், உங்களுக்கு ரொம்ப நல்ல கோபம் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, மனைவிய எட்டி உதைக்கணும், இல்லைன்னா ஓங்கி அரையணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. சில நேரம் யோசிக்கலாம், என்னடா கிறிஸ்தவர்கள் இப்படியெல்லாம் யோசனை வருமானு. வரும், கிறிஸ்தவனா இருந்தா தான் என்ன வரும், இந்த மாதிரி யோசனையெல்லாம் வரும். பிசாசு என்ன செய்வான்? இந்த மாதிரி செயல்படுவதற்கு சூழ்நிலைகளை கொண்டு வரோம். மனைவியும் உங்களுக்கு எதிராக என்னதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா கணவன் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் இந்த மாதிரி உணர்வு வரும்போது உங்களுக்குள் வர வேண்டிய கேள்வி என்னது? இந்த இடத்தில் இயேசு இருந்தால் என்ன செய்வார்? அப்படி யோசிக்கணும். அந்த காலத்துல ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல கட்டுரை எழுத கொடுப்பாங்க. நான் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தால், நான்லாம் பக்கமாலாம் எழுதி போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் ஒரு ஜனாதிபதி மாதிரில இப்பதான் வந்தவர் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம் ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு. இல்லை, நான் இந்த கல்லூரியின் அதிபராக இருந்தால், ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல எப்படி இருக்கும்? அதிபருக்கு எதிராகவே, ஆசிரியருக்கு எதிராகவே நிறைய எழுதிடுவோம். இப்ப நாம் ஒரு கட்டுரை எழுதணும். என்னது? நான் இயேசுவாக இருந்தால். நம்ம கடவுளா மாறிட மாட்டோம், நீங்க தப்பா நினைக்க கூடாது.
இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்த போது எப்படி நடந்து கொண்டாரோ, எப்படி செயல்பட்டாரோ, அந்த விதமாக நாமும் நடக்கணும். அதுதான் என்னது? பரிசுத்தமான வாழ்க்கை. இப்ப ஆண்டவர் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லிட்டு அதுக்கு உதாரணம் ஒன்றும் கொடுக்காம போகல. அவரே மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்து மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு காண்பித்திருக்கிறார். அப்ப இப்ப உங்களுக்கு புரியுது என்னது பரிசுத்தமாக இருப்பதுன்னா என்னது? வேற மாதிரி வித்தியாசமாக இருப்பது, அது இயேசுவை போல இருப்பது. இப்ப உலகத்தில் இருக்கின்றவர்கள் இப்ப சொல்லுவான், இப்ப என்னுடைய மகன் என்னை பார்த்து என்னை போல செயல்படுவான். நாமெல்லாம் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம். சரியா? நான் வந்து யூகேக்கு வந்த பிறகுதான் டிரைவிங் பழகினது. அப்படின்னா ஒரு 18 வருஷத்துக்கு முதல்ல. அதுக்கு முதல்ல கார்லாம் ஓட தெரியாது. அப்போ டிரைவிங் பழகின உடனே நமக்கு என்ன வந்துருச்சு, ஏதோ இப்போதான் நமக்கு 18 வயசு மாதிரி ஒரு உணர்வு. அப்போ மோட்டோவேலாம் தாறுமாற கண்ட மாதிரி ஓடுறது. அந்த காலத்தில் நிறைய கேமராவும் யூகேல இருக்கல. ராத்திரி நேரம் மோட்டோவேல போய் இப்படி எல்லாம் கண்ட மாதிரிலாம் நான் எல்லாம் போயிருக்கேன். பிறகு மகன் வளர்ந்து வந்து அவனுக்கும் டிரைவிங் வந்தோடனே அவர் என்ன நடக்குது, கொஞ்சம் ஸ்பீட் கூட்டுறார். அப்போ அவனை நான் நிப்பாட்ட போகும்போது, இவ்வளவு இதுதான் ஸ்பீட் லிமிட், இதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா பிள்ளைகள் டிரைவ் பண்ணும்போது நமக்கு சரியான பயம். என்ன அவன் என்ன சொன்னா, யூ ஆல்சோ டிரைவ் லைக் திஸ் நோ அப்படின்னா. அப்பதான் நான் என்ன யோசித்தேன், நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அது என்ன நடக்குது, மற்றவர்களை பாதிக்கின்றது. நம்ம சொல்லுவோம் தானே, நான் 8 அடி பாஞ்சா என் மகன் 16 அடி பாய்வான், பெருமையா சொல்லுவோம். ஆனா நாம இப்ப சொல்லிக்கொள்ளணும், எப்படி, நான் 8 பொய் சொன்னா என் மகன் 16 பொய் சொல்லுவான். நம்மை போலதான் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நம்மை பார்க்கிறார்கள், மற்றவர்களும் நம்மை பார்க்கிறார்கள். நாம இந்த உலகத்துல இயேசுவுக்கு சாட்சிகளாக வேற இருக்கணும். என்ன, இயேசுவை அறிவோம், இயேசுவை அறிவிப்போம். அப்ப இயேசுவை அறிவிப்பதற்கு மக்கள் நம்மில் இயேசுவை பார்க்கணும். இப்ப இன்றைக்கு சபை வளராமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்னது? சபையில நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க, பிசாசு குட்டிகள் மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்றேன்னு நான் யாரையும் குறை சொல்ல வரல. உலகம் இந்த விதமாகத்தான் நம்மை பார்த்து சொல்கிறது. நாம் இயேசுவை நம்முடைய பேச்சில், செயலில் காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். இப்ப நான் இயேசுவை போல இருக்கிறேனா? என்னில் இயேசு இருக்கின்றாரா? பவுல் பாருங்க ஒரு இடத்துல சொல்கிறார், உங்களில் கிறிஸ்து மறுபடியும் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்றார். அப்ப நம்மில் கிறிஸ்துவினுடைய சாயல், குணாதிசயம் வரணும். அது முதலாவது காரியம். நான் அதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துட்டேன் போல. பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி டைம் விட்ட ஒரு பாயிண்ட்ல விடிய விடிய சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அப்ப நம்ம 2வது பாயிண்ட்க்கு போயிடுவோம். 2வது என்னது, நம்ம எப்படி இருக்கணும்? பாசமாக இருக்கணும். இதுதான் ரொம்ப கஷ்டமானது. பரிசுத்தமாகவாவது இருந்துடலாம், ஆனா பாசமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். 2ஆம் அதிகாரம் 1 யோவான்ல 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. சரி, அப்ப முதல்ல ஒளியில் இருக்கிறோம் நாம. தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவரோடு ஐக்கியமாக இருக்கிறவனும் எங்க இருக்கிறான்? ஒளியில இருக்கிறான், பரிசுத்தமாக இருக்கிறான். இப்ப என்ன சொல்ல வருகிறார்? ஒளியில் இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லியும் சகோதரனை பகைக்கிறவன். யாரு? இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் சகோதரன்னா யாருன்னு யோசிப்போம்? கூட பிறந்தாக்க. அவங்கள அந்த பக்கத்துல இல்லையே. ஜென்மத்துக்கும் அவன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுவிஸுக்கு வந்துட்டு வந்தானே, அவன் அங்க ஸ்ரீலங்காவிலே கடந்து எக்கடு கட்டு போன நமக்கு என்ன? அந்த மாதிரி சகோதரர்களை குறித்து சொல்லல. சகோதரர்களை குறித்து அப்படி நினைக்க கூடாது. சகோதரன் என்று யோவான் யாரை குறித்து சொல்கிறார் என்றால் உடன் விசுவாசிகளை சொல்கிறார்.
இப்ப நாம எல்லாரும் யாரு? சகோதரர்கள், சகோதர சகோதரிகள். இப்ப வேதம் எழுதப்பட்ட காலத்துல சகோதரன் என்று சொல்லும் போது அதுக்குள்ள சகோதரிகளும் இருக்கிறார்கள், நீங்களும் இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்குதான் இப்போ யூனிவர்சிட்டியிலலாம் தீசிஸ் எழுதணும்னு சொன்னா மேன் அப்படின்னு மொட்டையா சொல்லிடக்கூடாது. மேன் அண்ட் உமன், ஹி ஓ ஷி. இது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்னா, எழுதுறது கஷ்டம்னு நான் சொல்ல வரல. இப்போ நாலாம் தீசிஸ் எழுதினப்போ சரியா 100,000 வேர்ட்ஸ், 1,00,000 சொற்கள். தமிழ்லையாவது பரவாயில்லை, 2-3 சொற்களை ஒன்னா சேர்த்து எழுதி விட்டுடலாம். இங்கிலீஷ்ல த, இட், இஸ் இதெல்லாம் தனித்தனி சொற்களாக தான் கவுண்ட் பண்ணப்படும். இதுல ஹி ஆர் ஷி 3 ஆயிருச்சு. என்ன அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு வேற மாதிரி மாத்தி எழுத வேண்டிய ஒரு நிலை. ஆனா வேதாகமம் எழுதப்பட்ட காலத்துல ரொம்ப சிம்பிள். சகோதரன், சகோதரரே சகோதரன் தான் பவுல் சொல்கிறார். ஆனால் அதற்குள் சகோதரிகளும் உள்ளடக்கம். அப்ப ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன், சகோதரியையும் பகைக்கிறவன். இப்போ ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. இது இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா பிரதர் ஓ சிஸ்டர் அப்படின்னு விளக்கி மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. இல்லைன்னா மக்கள் தப்பா புரிஞ்சு கொள்றாங்க. இப்போ சகோதரன், இப்போ நான் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்குது? யோவான் 1:12 படி, அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் பிள்ளைகளாக இருக்கிறதுனால அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி அருளப்படுகிறது. அப்ப எனக்கும் அந்த அனுபவம், உங்களுக்கும் அந்த அனுபவம். தேவன் நம் எல்லாருடைய பிதாவாக இருக்கிறார். அப்ப நானும் நீங்களும் யாரு? சகோதரர்கள். அப்ப சபையில் இருக்கிறவர்கள் எல்லாம் சண்டாளர்கள் அல்ல, சகோதரர்கள். சதிகாரர்கள் அல்ல, சகோதரர்கள். அவங்க சதி பண்ணாலும் சகோதரர்கள். அப்ப ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும், நான் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும் சகோதரனை பகைத்தால் நாம் எங்க இருக்கிறோமா? இன்னும் இருளில் இருக்கிறோம். யோவான் உண்மையில் என்ன சொல்கிறார்? நாம் ஒளியில் இருக்கிறோம் என்றால் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இருளில் இருக்கிறோம் என்றால் தேவனோடு நமக்கு ஐக்கியம் இல்லை. வேறு விதமாக சொன்னா நாம இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. இதுதான் பெரிய சிக்கல். சபையில் சண்டாளர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்னது? ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள். அதுதான். அவங்க அந்நிய பாஷையிலையும் பேசுவார்கள், ஆராதனையிலையும் பாடல்கள் பாடுவார்கள், ஜெபம் பண்ணுவார்கள், பக்தி பரவசத்தில் இருப்பார்கள். ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்படிலாம் இருப்பார்களா அப்படின்னு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு சாரரை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்கள். கடைசி நாளில், நியாய தீர்ப்பு நாளில் சிலர் என்ன சொல்வார்கள்? உம்முடைய நாமத்தில் அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னோம். இயேசு என்ன சொல்வார்? உங்களை நான் அறியேன், ஒரு காலத்திலும் அறியேன். அதாவது இவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை இழந்து போனவர்கள் அல்ல. உங்களை நான் அறியேன், ஒரு காலத்திலும் ஆண்டவரோடு எந்த உறவும் இல்லாதவர்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இயேசுவின் பெயரை உபயோகித்து காரியங்கள் பண்ணி இருக்கிறார்கள். அப்ப நிறைய பேர் இன்றைக்கு அந்த மாதிரி இருக்கிறார்கள். இப்ப நாம யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது, நியாயம் தீர்க்கவும் சில நேரங்களில் நமக்கு முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கும் போது திட்ட தெளிவாக தெரிய வரும். என்னது? ஒரு மனிதன் உண்மையிலேயே தேவனோடு தொடர்புள்ளவனாக இருக்கிறானா இல்லையா? இப்ப அதை வாசிக்கும் போது நமக்கு ஒரு பயம் வரணும். என்னது? கடைசி நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்துல போய் இருக்கும்போது உன்னை நான் அறியேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னா எப்படி இருக்கும்? அதனால நம்மையே ஆராய்ந்து பார்க்கணும்.
நிற்கிறேன் என்று சொல்கிறவன் தான் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் அப்படின்னு பவுல் சொன்னார். ஆனால் நாம் உண்மையிலேயே இயேசுவில் இருக்கிறோமா, நிலைத்திருக்கிறோமா? இல்லை என்றால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேர் சீர்திருத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் மறுபடியும் பிறந்தவர்களாக இல்லை. கிறிஸ்தவத்துக்குள்ள சீர்திருத்தப்பட்டவர்கள் சொன்னா எப்படி இருக்கும்? முந்தி குடிகாரனா இருந்திருப்பான், விபச்சாரம் பண்ணுகிறவனாக இருப்பான், பொய் சொல்கிறவனாக இருந்திருப்பான். இது எல்லாத்தையும் விட்டுட்டு சில காரியங்களை விட்டு வாழ்க்கையை கொஞ்சம் சீர்திருத்தி விட்டு நல்லவன் மாதிரி இருக்கலாம். அப்ப இந்த சீர்திருத்தத்தை அல்ல ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொல்கிறார்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், இல்லைனால் அதற்குள் பிரவேசிக்க மாட்டான். அப்ப நாம் உண்மையிலேயே மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறாரா? இதெல்லாம் நாம நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியங்கள். நம்முடைய உள்ளத்தில் வெறுப்பு, கசப்பு, கோபம், பகை இவைகள் இருக்குதான்? இப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. ஏன்னா நம்ம புது சிருஷ்டியாக மாறிட்டோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின. அப்ப எல்லாம் போயிருக்குதா? அது ஒரே நாள்ல போகாது, படிப்படியாக தான் போகும். ஆனா கொஞ்சமாவது என்ன நடக்கணும்? போய் கொண்டு இருக்கணும். அப்ப அதுல முக்கியமான காரியம் என்னது? இந்த பகை. வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்குவான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் இருக்கிறான். சரி, அப்ப சகோதரனை நேசிக்கின்றோமா? உடன் விசுவாசியை நேசிக்கின்றோமா? நாம் உண்மையிலேயே நேசித்தால் நமக்குள்ள என்ன வராது? பிரிவுகள் வராது. பிரச்சனை வரும், சரியா? மூக்கு இருந்தா சளி மாதிரி, சபை இருந்தா ரைமிங்கா இன்னொரு வார்த்தை வருவான், அது அவ்வளவு சரியில்லை சொல்றது. மூக்கு இருந்தா சளி, சபை இருந்தா சனி. ஆனா இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் எப்படி இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணும். உள்ளத்துக்குள்ள பகை இருக்கக்கூடாது. யாரை குறித்தும் கோபமோ, கசப்போ, வெறுப்போ இருக்கக்கூடாது. நம்மை யாராவது எதிர்த்து பேசினாலும் அது கொஞ்சம் சீரியஸா யோசிக்க கூடாது. கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம எப்படி இருக்கணும்னா, ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கணும்னு சொன்னா, இந்த எரும மாட்டுக்கு மேல மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் எதை குறித்தும் கலக்கம் அடையக்கூடாது. பவுல் சொன்ன மாதிரி, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நாம் யாரை விசுவாசித்திருக்கிறோம், யாரை நம்புகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கும் போது எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் என்ன வேணாலும் நம்மளை பேசிட்டு போகட்டும், எதுவும் வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும். என்னை ரட்சித்த தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார். இதுவரைக்கும் அவர் என்னை வழி நடத்தினார், இனியும் நடத்துவார். நாம் என்ன செய்யணும்? அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யணும். சில நேரங்களில் அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த உள்ளத்தில் பகை, வெறுப்பு, கோபம் இருக்கக்கூடாது. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன், நீங்க வச்சிருக்கிற பைபிள்ல உண்மையிலேயே 1 யோவான் நிருபம் இருக்குதா? ஏன்னு கேட்பா. உங்களை பார்க்கும்போது அப்படி இல்லையே. சில கணவன் மனைவிமார்கள் எல்லாம் போடுற சண்டைகளை பார்க்கும்போது அவங்க இந்த 1 யோவானை வாசிக்க கூட இல்லை போல. வாசித்திருந்தால் என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறார். தமிழ்ல சும்மா ஊத்தி வச்சிருக்கிறாங்க. கிரேக்க மொழியில 5 அது வாசிங்க பாப்போம்.
நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு அது உண்மையிலே நம்ம மொழிபெயர்க்கணும்னு சொன்னா, தேவனுடைய அன்பு மடை திறந்த வெள்ளம் போல, இல்லை என்றால் காட்டாற்று வெள்ளம் போல அப்படியே பொங்கி பிரவகிக்கிறது. பரிசுத்தாவியானவர் நமக்குள் இருக்கும்போது அந்த தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் அந்த அளவுக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால மற்றவர்களை நேசிக்கக்கூடியதாக இருக்கும். மனித ரீதியா ரொம்ப கஷ்டம் நேசிக்கிறது. யாராவது நம்மளை திட்டுனா நாங்களும் திட்டணும்னு தான் வாய் வரும், கை நீளும், இது இயற்கை. ஆனால் நாம் ஆவியானவரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருப்போம் என்று சொன்னால் ஆவியானவர் என்ன செய்வார்? நம்மை கண்ட்ரோல் பண்ணி வைத்திருப்பார். இப்ப ஆவியின் நிறைவு அந்நிய பாஷையில பேசுறது மட்டும் இல்லை, சரியா? ஆவியின் நிறைவு நம்முடைய அன்றாட வாழ்க்கையை தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பதையும் உள்ளடக்கியதாக இருக்குது. அப்ப அதனால இந்த உள்ளத்துல இருக்கிற கசப்பு, கோபமெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. 1 யோவான் 3:23 அதையும் நம்ம வாசிப்போம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையா இருக்கிறது. அப்ப ஏற்கனவே பரிசுத்தமாக இருப்பதற்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன யோவான் இங்க என்ன சொல்கிறார்? அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். நாம் தேவனை நேசிப்பதற்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்தில் சொல்கிறார், இயேசுவே சொல்கிறார், நீங்கள் என்னை நேசிப்பீர்களாயின் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அது என்ன கற்பனை என்று இங்கு யோவான் நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் மொத்தம் 613 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசு எல்லாவற்றையும் சுருக்கி 2 கட்டளைகளாக கொடுத்தார். அதுல முதலாவது, தேவனை முழுமையாக நேசிக்க வேண்டும். அதற்கு ஒப்பாக இருக்கிற மற்ற கற்பனை என்னது? உன்னில் நீ அன்பு கூறுவது போல. சிலர்ல இருக்கிற பிரச்சனை என்னது? அவங்க தங்களை நேசிக்கிறது இல்லை, அதனால மற்றவர்களை நேசிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கு. உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல, நாம் எப்படி நம்மை நேசிக்கிறோமோ அந்த விதமாகத்தான் மற்றவர்களையும் நேசிப்போம். ஆனால் பொதுவாக என்ன நடக்கிறது? நாம் மற்றவர்களை நேசிக்காமல் நம்மை மட்டும் நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். நிறைய பேர் அப்படித்தான் இருப்பாங்க, தன்னை பற்றி மட்டும் சிந்திக்கின்ற ஒரு நிலைமை. இப்ப மலைப்பிரசங்கத்தில் இயேசு அதை குறித்து சொல்லும் போது ஆயக்காரரும் அப்படித்தானே செய்கிறார்கள். தங்களுக்கு விருப்பமானவர்களோடு மட்டும் அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். எதிரிகளை நேசிக்க வேண்டும், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இப்படியெல்லாம் இயேசு சொல்லும்போது, இப்படி நீங்கள் செய்வதனால் தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றும் சொல்கிறார். அப்ப நாம் எதிரிகளை நேசிக்கிறவர்களாக இருந்தால்தான், மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருந்தால்தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். அப்ப நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும், அதே சமயம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். 1 யோவான் 4:16 தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிச்சிருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் அன்பாகவே இருக்கிறார், நாம வம்பாக இருக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அன்பாக நாமும் இருக்கணும். அன்பில் நிலைத்திருக்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். 19 21 வரைக்கும் வாசிங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்குதுன்னா, எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நான் தேவனை நேசிக்கிறேன். அது எப்படி வெளிப்படுகிறது? மற்றவர்களை நேசிப்பதன் மூலமாக. நாம் மற்றவர்களோடு பகையோடு கோபித்து கொண்டு அன்பற்றவர்களாக இருந்து கொண்டு
அன்பு கூறுவேன் நான் இன்னும் அதிகமாய் அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நாம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்க. ஆனா ரொம்ப கஷ்டமான காரியம் என்ன, ஏன்னா நம்மை போல மற்றவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். இப்போ கணவன் மனைவியா இருந்தா கூட அப்படித்தான் இருக்கும். நீங்க ஒரு பச்சை கலர் கட்டன் வாங்கி போடணும்னு யோசிப்பீங்க. மனைவிக்கு அந்த நேரம் பார்த்து ஒரு ஒரு ஆவி வந்துடும். என்ன ஆவி? அந்த நேரம் பார்த்து இந்த பச்சை கலரை தவிர உலகத்தில் இருக்கிற அத்தனை கலரும் மனைவிக்கு பிடிக்கும், பச்சை கலர் மட்டும் பிடிக்காது. அப்படித்தானே? அந்த ஆண்கள் சிரிக்கிறாங்க, அவங்க அனுபவத்தோடு சிரிக்கிறாங்க, அதுதான் நிஜம். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, உங்களுக்கும் கோபம் வரும். கோபத்துல என்ன பண்ணுவீங்க? சரி, அதையும் கேட்டு உங்களை கேவலப்படுத்துவானே. மற்றவர்கள் சில நேரங்களில் நடந்து கொள்கிற விதம் நமக்கு பிடிக்காம போயிடும். ஆனா நம்ம விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அளவு இருக்குன்னு சொல்லும் போது தேவையான காரியங்கள்ல தான் விட்டு கொடுக்கணும். இப்ப பாவம் செய்யலாம் அப்படின்னு அதெல்லாம் விட்டு கொடுக்க இயலாது. சில காரியங்களில் விடாப்படியாக இருக்கணும், சிலவற்றில் விட்டு கொடுக்கணும். முக்கியம் என்னன்னு சொன்னா, நாம் எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக இருக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது அந்த மாற்றம் நிச்சயமாக வரும். என்னுடைய வாழ்க்கையில அது வந்தது. என்னை மாற்றியது ஆண்டவருடைய அன்பு. அப்ப அதனால இன்னைக்கு எனக்கு தெரியும், எனக்கு வேற எது கிடைக்காவிட்டாலும் தேவன் என்னை நேசிக்கின்றார் என்பது எனக்கு தெளிவாக தெரியும். அதனால யாரும் என்ன நேசிக்கணும்னா எதிர்பார்க்கிறதே இல்லை. அது மனைவியாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், நான் எதிர்பார்க்கிறது இல்லை. ஏனென்றால் எதிர்பார்த்தால் கிடைப்பது ஏமாற்றம். ஆனால் எதிர்பாராமல் இருக்கும்போது உங்களுக்கு எதிர்பாராமல் கிடைக்கின்ற காரியங்கள் அதிக சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால எதிர்பார்த்து ஏங்கி மனிதர்களிடத்துல எதுவும் நடக்கவில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதனால நம்ம கவலைப்படக்கூடாது. அது இல்லை இது இல்லை அப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. மற்றவர்களை நேசிக்க முடியவில்லையா? எப்படி நேசிக்கலாம்? அதுல சொல்றாருன்னா, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால், என்ன சொல்ற? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, நாம் அவரை நேசித்ததினால் அல்ல. அவர் முந்தி நம்மை நேசித்து நம்மை மீட்கும் பொருளாக தம்முடைய குமாரனையே கொடுத்ததினால் அன்பு உண்டாயிருக்கிறது. அப்ப அன்பு என்றால் என்ன என்பதை எங்க பார்க்கிறோம்? சிலுவையில் தான் பார்க்கிறோம். நமக்காக உயிரையே அவர் கொடுத்தார். நிறைய பேர், இப்ப நீங்களாம் நிறைய பேர்லாம் கல்யாணம் கட்டிட்டீங்கன்னா, அந்த கல்யாணம் கட்டுறதுக்கு முதல்ல உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு கேட்ட வார்த்தையில மயங்கி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? திருமணம் முடித்திருப்பீங்க. திருமணத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு புரிய வந்திருக்கும் என்னது. அதுதான் இந்த பவுலினுடைய கண்கள்ல இருந்த செதில்கள் விழுந்த மாதிரி செதில்கள் விழுந்த அட இப்படியா அப்படின்னு யோசிப்பீங்க. உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவங்க இன்னைய வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் என்னவா இருக்கிறார்? எங்களோட உயிரை வாங்கல, எங்களை உண்மையாக நேசிக்கிறார். மனிதர்கள் எங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் எங்களை தவறாக புரிந்து கொள்ள மாட்டார். ஏன்? நாம யாருன்னு அவருக்கு தெரியும் தானே. நாம என்ன பண்ணுவோம், என்னென்ன சுத்து மாத்து பண்ணுவோம், இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியாத? எல்லாமே நன்றாக தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் ஆண்டவர் நம்மை நேசிக்கின்றார். 1 யோவான்ல அவர் சொல்ற முக்கியமான ஒரு காரியம், நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக தம்மையை ஒப்பு கொடுத்ததுனால அன்பு இன்னதென்பதை அறிந்திருக்கிறோம். நாம் பாவிகளாக இருந்த போது, நாம யாரை நேசிக்கிறதுனா பாவியா இருந்தா நேசிக்கவே மாட்டோம். ஆனால் ஆண்டவர் நாம் பாவிகளாக இருக்கும் போதே நம்மை நேசித்தார். அதனால தொடர்ந்தும் நம்மை நேசிக்கின்றார். அதனால நாமும் மற்றவர்களை என்ன செய்யணும்? நேசிக்கணும். இயேசு எப்படி நேசித்தாரோ அந்த விதமாக நேசிக்கணும். அப்ப நாம பரிசுத்தமாக இருக்கணும், பாசத்தோடு இருக்கணும், கடைசியா என்ன எப்படி இருக்கணும்? பகுத்தறிவோடு இருக்கணும்.
அறிவோடு இருக்கணும். யோவான் அப்படியெல்லாம் சொல்றாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தையும் வாசிங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அப்ப என்ன சொல்கிறார்? உலகத்துல நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறபடியினால் எல்லாவற்றையும் நீங்கள் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். சோதித்தறிவதற்கு நமக்கு என்னது தேவை? அறிவு தேவை. இன்றைய கிறிஸ்தவம் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிருச்சு. எல்லாம் உணர்ச்சி முக்கியம்தான். ஏன்னா நம்ம மனிதர்கள், நமக்கு உணர்ச்சிகள் இருக்கிறது, அழுவோம், சிரிப்போம், பல்வேறு விதமான உணர்வுகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த உணர்வுகள் நம்மை மேற்கொண்டு நம்முடைய அறிவை மழுங்கடித்து விடுவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. 32ஆம் சங்கீதத்துல பாருங்க, 8ஆம் வசனத்தில், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாசிங்க 8ஆம் வசனம், சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. சரி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலும் உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவர கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். ஆண்டவர் முதல் வசனத்துல என்ன சொல்றார்? நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், வழி நடத்துவேன், உன்மேல் என்னை கண்ணை வைத்து நடத்துவேன். அடுத்த வசனம் என்ன சொல்றார்? மிருக மாதிரி இருக்காது, அறிவில்லாதவனாக இருக்காது, தன் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய கிட்ட சேராத புத்தி இல்லாத கோவர் கழுதையை போலவும் கழுதையை போலவும் இருக்க வேண்டாம், அறிவில்லாத மிருகத்தை போல இருக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார் என்பதற்காக நாம் அறிவில்லாதவர்களாக இருக்கக்கூடாது. இப்ப யோவான் என்னத்தை சொல்ல வருகிறார்? உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் எல்லாவற்றையும் நீங்கள் நம்பாமல் இவைகள் தேவனிடத்திலிருந்து வந்ததோ என்பதை சோதித்தறியுங்கள். இப்ப 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலையும் கடைசி சில வசனங்கள்ல ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படியெல்லாம் சொல்லிட்டு, தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அப்ப அந்த காலத்திலே பொல்லாத தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வந்திருக்குது. அப்ப தீர்க்க தரிசனங்களை என்ன செய்ய சொல்கிறார்? சோதித்து பார்க்கும்படி சொல்கின்றார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலும் தீர்க்க தரிசனம் வரும்போது மற்றவர்கள் நிதானிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவற்றுக்கெல்லாம் நம்மை ஆண்டவர் நமக்கு கொடுத்த அறிவை உபயோகிக்கணும். தேவன் நம்மை தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார். அந்த சாயலில் இருக்கிற ஒரு சிறப்பம்சம் அவரை போல சிந்தித்து செயல்படுகின்ற ஆற்றல். நம்ம எல்லாத்துக்கும் மூளை இருக்குதுன்னு அறிவை கொடுத்திருக்கிறார். நமக்கு மூளையே தேவையில்லை அப்படின்னு ஆண்டவர் கண்டிருந்தால் மூளை இல்லாம படைத்திருப்பார். தேவன் நம்முடைய சரீரத்தில் வைத்திருக்கிற அத்தனை அவயவமும் அவசியமானது, மூளையும் அவசியமானது, மூளையும் ஒழுங்காக செயல்படணும். அப்ப நாம் பகுத்தறிவோடு இருக்கணும், அறிவுள்ளவர்களாக இருக்கணும். யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு இயேசு சொல்கிறார். என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. 2 தீமோத்தேயு 1:2-7. நான் சொல்லுகிறதை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியத்திலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். அந்த புத்தி என்பது இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்கு. புரிந்து கொள்ளுதலை உனக்கு தந்தருளுவார். இப்ப பவுல் சொல்கிற காரியங்களை தீமோத்தேயு என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது? சிந்திக்க வேண்டியதாக இருந்தது. நம் வேதத்தை வாசிக்கும் போது என்ன செய்யணும்? சிந்திக்கணும், யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா, இது பழைய ஏற்பாட்டில் இருக்கா புதிய ஏற்பாட்டில் இருக்கா அப்படின்னு முதலாவதா யோசிக்கணும். சரியா? ஏன் அப்படி யோசிக்கணும்?
பழைய ஏற்பாட்டில் வந்து இயேசுவினுடைய சிலுவை மரணத்துக்கு முன்பு நடந்த காரியங்கள். அந்த காலத்துல ஆண்டவர் மனிதனோடு செயல்பட்ட விதம் வித்தியாசம். சிலுவை மரணத்திற்கு பிறகு மனிதர்களோடு செயல்படுகிற விதம் வித்தியாசம். இப்ப நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம வாசிக்கிறது பழைய ஏற்பாடு. அப்ப இந்த பழைய ஏற்பாட்டை வாசித்து விட்டு அதை புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் பார்க்காவிட்டால் தவறாக நாம புரிந்து கொள்வோம். இப்ப நிறைய போதனைகள் இந்த விதமாக தவறாக வருவதற்கு காரணம் என்னது? முழு வேதத்தையும் பார்க்கறது இல்லை. எங்கேயாவது ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சிட்டு தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சில பேர் நிற்பாங்க. அதனால முழு வேதத்தையும் பார்க்கணும். அடுத்து என்ன பார்க்கணும்? நம்ம வாசிக்கிற வசனம் கட்டளையாக கொடுக்கப்பட்டதா, ஒரு தீர்க்க தரிசனமாக வந்த ஒரு விஷயமா, நடந்த ஒரு சம்பவமா, சங்கீதத்தை போன்ற பாடல்களா, இப்படியெல்லாம் பார்க்கணும். இப்ப ஒரு சம்பவமாக இருக்கும்போது அந்த சம்பவத்துல மனிதர்கள் தங்களுக்கிடையே பேசிக்கொள்வார்கள், தேவனோடு பேசுவார்கள், தேவன் மனிதனோடு பேசுவார். அப்ப தேவனுடைய கட்டளை என்று நாம எடுக்கும் போது மனிதன் தேவனோடு பேசிய காரியத்தை அல்ல, தேவன் மனிதனோடு பேசிய காரியத்தை தான் எடுக்கணும். இப்ப யோபு புத்தகத்தை வாசிக்கும் போது யோபு ஏன் துயரப்பட்டான் என்று அவனுடைய 4 நல்ல நண்பர்களும் வந்து அவனுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்கிறார்கள். கடைசியில நீ பாவம் செஞ்சதுனாலதான் உனக்கு இப்படி வந்ததுன்னுகிறார்கள். பாவம், அவன் பாட்டுக்கு புலம்ப தொடங்கிட்டான். நான் பிறக்காம இருந்தாலே நல்லதுன்ற மாதிரி நினைக்கிற அளவுக்கு இந்த நண்பர்களினுடைய வார்த்தைகள் வந்துருச்சு. இங்கிலீஷ்ல வந்து ஜோப்ஸ் கம்ஃபர்டர்ஸ் அப்படின்னு ஒரு பழமொழி கூட வந்துருச்சு. நமக்கும் சில நேரம் இந்த யோபின் நண்பர்கள் போன்ற நண்பர்கள் வந்து ஆறுதல் சொல்வார்கள், நம்மை குற்றம் சாட்டுகின்ற விதத்தில். பரிசுத்தாவியானவர் நம்முடைய பாவங்களை உணர்த்துவது வேற, சரியா? ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவருடைய ஒரு மனிதன் வந்து தாவீதுக்கு நாத்தான் சுட்டி காட்டிய விதமாக சுட்டி காட்டுவது வேற, சரியா? சும்மா குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தூக்கி மண்டையில போட்டு குழப்பம் அடையக்கூடாது. நம்ம சரியான விதத்துல நம்ம யோசிக்கணும். வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை நாம் எடுக்கும் போது இது சிலுவைக்கு முன்பா சிலுவைக்கு பின்பா என்பதையெல்லாம் நாம பார்க்கணும். நிறைய காரியங்கள். இப்ப இதுக்கெல்லாம் தான் இந்த பைபிள் ஸ்கூல்கள் உதவி செய்யும். நீங்க பைபிள் வாசிக்கும் போது எல்லா புத்தகங்களையும் ஒரே மாதிரி தான் வாசிப்பீங்க. சரித்திரம், தீர்க்க தரிசனம், கவிதை, கடிதம், கட்டளை இப்படி பிரிச்சு பார்க்கறது இல்லை. பைபிள் அப்படி சொல்லுது. வேதம் சொல்கிறது. நிறைய வசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் வாசித்து பார்க்கணும். வேதம் எழுதப்பட்ட போது அதிகார வசன பிரிவுகள் எதுவும் இருக்கல. பிற பிற்காலத்துல ஒரு மனிதர் குதிரையில போகும்போது இந்த சுவடிகளை வச்சு கொண்டு வசனம் பிரிக்க போய் அது குதிரை துள்ளுற ஒவ்வொரு துள்ளுக்கும் அவர் போட்ட மார்க் வந்து வித்தியாசமா போயிடுச்சு. அதனால்தான் ஒரு அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி அடுத்த அதிகாரத்தில் இருக்கும். இப்ப உதாரணம் காட்ட எனக்கு நேரம் இல்லை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சில வசனங்கள் அந்த அதிகாரத்தை வாசிச்சா கூட நமக்கு புரியாது. அடுத்த அதிகாரத்துக்கு வரும்போது அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இந்த அதிகார வசன பிரிவுகள் சரியான விதத்துல போடப்படலை. அதனால நீங்க எந்த ஒரு வசனத்தை எடுத்தாலும் என்ன செய்யணும்? மேலையும் கீழையும் வாசித்து பார்க்கணும். குறிப்பாக முழு அதிகாரத்தையும் வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போதுதான் இடையில நம்ம பார்க்கிற ஒரு வசனம் நமக்கு என்ன அர்த்தத்தில் இருக்கிறது என்று தெரியும். ஆனா நாமெல்லாம் இப்ப தனியா வாக்குத்தத்த வசனங்களை மட்டும்தான் பொறுக்கி எடுக்கிறோம்னா, அதனால நமக்கு பொறுக்கி அப்படின்னு ஒரு பெயர் கொடுக்கலாம். வாக்குத்தத்த வசனங்களை மட்டும் பொறுக்கி எடுக்கின்றவர்கள். பைபிள்ல வாக்குத்தத்த வசனம் இருக்குது, உண்மை. ஆனா அதனோடு சேர்த்து நான் அடிக்கடி சொல்ற காரியம் வந்து நம்முடைய வாழ்வுக்கான வசனமும் இருக்கு. இந்த ரெண்டுலயும் ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, வாக்குத்தத்த வசனம் தேவன் என்ன செய்கிறார், என்ன செய்வார் என்பதை குறித்து சொல்கிற காரியம். நம்முடைய வாழ்வுக்கான வசனம் நாம என்ன செய்யணும். சில காரியங்களை தேவனே செய்வார், ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்குது. இப்ப நாம் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் என்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது.
அப்ப நமக்கு ஞானம் தேவை. இதுதான் இந்த பகுத்தறிவு. இப்ப யோவான் சொல்கிறார், எல்லா ஆவிகளும் தேவனிடத்தில் இருந்து வந்தவைகளா என்பதை சோதித்து பாருங்கள். சாத்தான் இயேசுவை சோதிப்பதற்கு எண்ணத்தை கொண்டு வந்தான். முதல்ல சும்மா தான் சொன்னான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். ஏன்னா அதுக்கு முதல்ல தான் இயேசு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு தேவன் சொன்னதுனால, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இதை செய்யும் அப்படி. இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு வேத வசனத்தை காண்பித்ததனால் சாத்தான் என்ன யோசித்தான்? இவரை வீழ்த்த வேண்டும் என்றால் நாமளும் ஒரு வசனத்தை கொண்டு வந்தாதான் லேசா வீழ்த்தலாம் என்று அவனும் ஒரு வசனத்தை கொண்டு வருகிறான். அது 91ஆம் சங்கீதத்துல தானே இருக்குது. நாமளா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்? மேல இருந்து குதிச்சிருப்போம். தூதர்கள் வந்திருக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளவு உயரத்துல இருந்து குதித்தோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அப்ப அதனால ஒண்ணு நம்மை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி கொண்டு போறதுக்கு, இல்லைன்னா நேரா செமட்ரிக்கே தூக்கிட்டு போறதுக்கு ஆட்கள் வந்திருப்பாங்க, தூதர்கள் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தனியாக அந்த ஒரு வசனத்தை மட்டும் மனதுக்குள்ள எடுக்காமல் என்ன செய்கிறார்? முழு 91ஆம் சங்கீதத்தை குறித்தும் அவர் அறிந்திருந்ததுனால என்ன சொல்கிறார்? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே அப்படின்றார். அப்ப 91ஆம் சங்கீதம் என்னத்தை குறித்து சொல்கிறது? அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஆபத்துக்களில் இருந்து நம்மை தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எத்தனையோ விதமான ஆபத்துக்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். அவற்றில் இருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவர் பாதுகாப்பார் என்பதற்காக நடுத்தருவில் போய் நின்னா என்ன நடக்கும்? வருகிற வாகனத்தில் நம்ம அடிபடுவோம். அப்ப எங்க ஆண்டவர் பாதுகாக்கலையா? அதுக்கு தான் என்னது தேவை? அறிவு தேவை. வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் பிரயோகிப்பதற்கு நமக்கு அறிவு தேவை. இப்ப இந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லும் போது அநேகர் என்ன சொல்வார்கள்? இவங்க ஆவி இல்லாதவன்றுவாங்க. அதுதான் லேசான ஒரு ஆயுதம். ஆவியானவர் இவங்கள மாதிரி அறிவு கட்டவர் இல்லை. அவர் அறிவுள்ளவர், ஞானம் உள்ளவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கின்றார்? நம்முடைய அறிவுக்கு ஒளியூட்டுகிறார். வேதத்தை வாசிக்கும் போது நம்முடைய அறிவுக்கு அவர் வெளிச்சம் கொடுக்கிறார், சரியான விதத்தில் புரிந்து கொள்வதற்கு. அப்ப சில விஷயங்கள் வேதத்தை, இப்ப நீங்க வேதத்தை வாசிக்கும் போது உங்களோட கண்கள்ல வாக்குத்தத்த வசனம் படும். உடனே அதுக்குள்ள ஒரு கருப்புல ஒரு சிகப்பு பெயிண்ட், மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு வச்சிருவீங்க. அதுக்கு பிறகு பைபிளை திறக்கும் போது அது மட்டும் தான் கண்ணில் படும். அதுக்கு மேலே இங்கேயும் ஒன்றும் படாது. அதனால கோடு இல்லாத ஒரு பைபிளை நீங்க வாசிக்க பழகணும். அப்பதான் உங்களுக்கு என்னது தெரியும், என்னென்ன இருக்குது. அப்போ ஒரு வேத பகுதியை நீங்க வாசிக்கும் போது இந்த வேத பகுதி என்னத்தை பற்றி சொல்கிறது, இதுல கட்டளையாக என்ன இருக்குது, நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்கிறதா, நான் எதையாவது செய்யக்கூடாது என்று சொல்கிறதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்கணும். ஒரு அதிகாரத்தை பல தடவைகள் வாசிக்கணும். சும்மா இதை மந்திர புத்தகம் மாதிரி வாசித்துட்டு போயிடக்கூடாது. பல தடவைகள் வாசித்து அதில் உண்மையிலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு அதை பிரயோகிக்கணும். இப்ப எல்லா விஷயங்களையும் இப்ப இன்னைக்கு நாம ஒரு வசனத்தை ஒரு வேத பகுதியை வாசித்தால் அதை இன்றைக்கே வாழ்க்கையில் பிரயோகித்து விடலாம் என்று நினைக்கக்கூடாது. அதை அப்படியே மனசுல என்ன செய்யணும், நம்ம ஆழமா பதித்து வைத்துக் கொள்கிறோம். அப்ப அதுக்கேற்ற இப்ப சொல்லுவோம், இப்ப எதிரியை நேசிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வாசித்து இருக்கிறோம். எங்கடா இன்னைக்கு எதிரி இருக்கிறான்னு தேடிக்கிட்டு போகக்கூடாது, சரியா? இல்லை நீங்க எதிரியை உருவாக்கக்கூடாது. அவன் பாட்டுக்கு ஒரு எதிரி வருவான். வார நேரம் என்ன நடக்கணும்? நம்முடைய மனசுல இருக்கிற அந்த வசனம் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? எதிரியை நேசிக்கணும் என்பதை ஞாபகப்படுத்துவார். அப்ப அந்த மாதிரி கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருப்பதாக. அப்ப நம்ம வேத சத்தியங்களை அந்த மாதிரி நம்ம படித்து வைத்துக் கொள்ளும் போது அவற்றை குறித்து சிந்திக்கணும். பவுல் தீமோத்தேயுக்காக தான் சொல்கிறார், என்ன, நான் சொல்கிற எல்லாவற்றை குறித்தும் சிந்தித்துக்கொள், கர்த்தர் புத்தியை தருவார். அப்ப இதை குறித்து நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி யோசிக்கிறது தான் தியானமாக கிறிஸ்தவத்தில் இருக்குது. மற்ற மதங்கள்ல தியானம் மனதை வெறுமையாக்கி
யோசிச்சு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறது. சிலர் அந்த வெறுமையாக்கும் போது என்னென்னமோ ஆவியெல்லாம் வந்து அதுக்குள்ள புகுந்துடலாம். ஆனா கிறிஸ்தவ தியானம் வந்து மனதை வெறுமையாக்கி விட்டு செய்கிற தியானம் அல்ல. கர்த்தருடைய வசனத்தை மனதிற்குள் எடுத்து அதை குறித்து சிந்திக்கின்றதுதான் கிறிஸ்தவ தியானம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன். அப்ப அந்த தியானம் மற்ற மதங்கள் உள்ள மாதிரி தியானம் அல்ல, அது வித்தியாசமானது. மனதை வெறுமைப்படுத்தி விட்டு நம்ம ஏதோ ஒரு சக்தி வரட்டும் அப்படின்னு நினைக்கிறது அல்ல. இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, பரிசுத்தாவியானவரினால் அருளப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை நமக்கு என்னத்தை கொடுக்கிறது? பலனை கொடுக்கின்றது. நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கான வல்லமையை நமக்கு கொடுக்கின்றது. எனவே இந்த 3 காரியங்களை நீங்கள் மறந்துடக்கூடாது. இயேசுவை அறிந்து கொள்வதற்கு, அவரை அறிவிப்பதற்கு நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக நாம் இருக்கணும்னா நாம வித்தியாசமாக இருக்கணும். இப்பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக, உலக மனிதர்கள் சிந்திக்கிற விதமாக நாம சிந்திக்க கூடாது. அவர்கள் எதற்காக வாழ்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், நோக்கம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. 2வது என்னது? பாசமாக இருக்கும். மனிதர்கள் நம்மை நேசிக்கலன்னு கவலைப்படாதீங்க, நேசிக்க மாட்டாங்க. அதாவது நாம் எதிர்பார்க்கிற விதமா நேசிக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை நேசிப்பார். அப்ப அந்த ஆண்டவருடைய அன்பு நம்முடைய இருதயத்துக்குள் வந்ததற்கு பிறகு யாரையும் லேசா சிம்பிளா நேசிக்கலாம். அப்ப அதனால நம்ம ஆண்டவரத்துல கேட்க வேண்டியது, ரோமர் 5:5 சொன்ன மாதிரி பரிசுத்தாவியானவர் மூலமாக நமக்கு தேவனுடைய அன்பு இன்னும் அதிகமாக உள்ளத்துல வரணும். இப்ப பவுலெல்லாம் யோசிங்க, ஒரு யூதனாக இருந்தார், புறஜாதியாரை வெறுத்து ஒதுக்கினார், பிறகு எப்படி மாறினார்? புறஜாதியாரையே நேசிக்கின்றவராக, புறஜாதியாருக்காக உயிரையே விடுகின்ற நிலைமைக்கு போயிட்டார். பவுல் கைது செய்யப்பட்டதினுடைய காரணமே எபேசு பட்டணத்தை சேர்ந்த ஒரு மனிதனை எருசலேம் ஆலயத்திற்குள் கூட்டிக் கொண்டு வந்ததுனாலதான் அங்க கலகம் ஏற்பட்டது. அது ஒரு பெரிய ரிஸ்க். அந்த புறஜாதியார் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் வரலாம், அதுக்குள்ள புறஜாதியார் போக முடியாது. எபேசியருக்கு பவுல் எழுதிய நிருபத்தில் ஒரு விஷயத்தை எழுதுகிறார். என்னது? இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, நியாயப்பிரமாண அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் ஒழித்து பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, அந்த நடுச்சுவர் என்று அவர் மீன் பண்றது வந்து எருசலேம் தேவாலயத்தில் இருந்த அந்த சுவர். பவுல் அந்த நிருபத்தை எழுதிய காலத்திலும் அந்த ஆலயம் அங்கு இருந்தது, அந்த சுவர் அங்கு இருந்தது. என 70ஆம் ஆண்டு தான் ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டது. ஆனால் பவுலை பொறுத்த வரைக்கும் இயேசு சிலுவையில் மரித்த தினமே என்ன நடந்துருச்சு? யூதரையும் புறஜாதியாரையும் பிரித்திருந்த அந்த நடுச்சுவர் தகர்ந்து விட்டது. அப்ப இயேசு சிலுவையில் யூதரையும் புறஜாதியாரையும் ஒன்றாக இணைத்து ஒரே சரீரமாக மாற்றி இருக்கிறார். நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக சகோதரர்களாக இருக்கிறோம். மற்றவர்களை நம்மால் நேசிக்க முடியாது என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் என்பதனால தான் பரிசுத்தாவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவரத்தில் கேட்க வேண்டியது, காசு பணத்தை விட அதிகமாக உம்முடைய அன்பை எனக்கு தாரும் என்று நாம கேட்கணும். அடுத்து நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே அறிவை கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை வச்சு வேதத்தை சரியான விதத்தில் வாசித்து புரிந்து கொண்டு பகுத்தறிவோடு இருக்கணும். எனவே இந்த விதமாக நீங்கள் இயேசுவை அறிந்து அவரை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வாராக.